என்ன தேர நினைக்கிறா? வா தேர வைக்கலாம். இளங்காடி போனாடி ஒரு வருஷம் ஒழுங்கா போறியா? தண்ணி ஊத்தினா காரத்து நல்லா கொட்டிடுற. இங்க பாரு எப்போ நடக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காதயா? எப்பவுமே தண்ணி நடக்குது. ஏக்கா என்ன? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், யாருப்பா நீங்க? இல்ல சண்டை போட்டு நிக்கிறீங்களே, அதை பார்த்து மனசு கேட்காம நின்னுங்கிறோம். நீ ஏன் சொல்லுப்பா, ஒரு நாளைக்கு குழம்பு நல்லா வைக்கிறது இல்ல, எப்படி மனசு கேட்கும்? என்னைக்காவது ஒரு நாள் தவறும். பாவம் அந்த அக்கா போட்டு திட்டியானா? கேட்டுக்க என் தம்பி எவ்வளவு கரெக்டா சொல்லுதுன்னு. டேய் நிறைய பேச கரெக்டா பேச. அந்த எவ்வளவு சளிச்சுன்னு சாப்பிட்டுருக்கான் பாரு, அந்த தம்பிக்கு என் கஷ்டம் புரியுது. அந்த அக்கா மூஞ்ச பாரு, மூதேவியா. அந்த அக்கா பார்த்து குழம்பு நல்லா வைக்காதுன்றியா? தம்பி நான் குழம்பு நல்லாதான் வைப்பேன் தம்பி, சும்மாவே இப்படி என் மேல பழி போடுறாரு. ஏக்கா சும்மா பழி போட மாட்டாரு அவரு. பார்த்தால் தெரிதா? தம்பி நான் பைப்பு என்ன பண்ண போறேன்? இவன் புழுறா. நான் புழுறனாயா? ஆமாண்டி, நீ தான் புழுற. எவ்வளவு புழுவி தெரியுமா? சொல்லு 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 சொல்லு, இது வரைக்கும் நான் என்ன போய் சொல்லிக்கிறேன் சொல்லு. சபாஸ், கரெக்டா கேட்டுக்கா. கேளு தன்னார்வாரு. சொல்லு, நான் என்ன புளி இருக்கேன்? குழம்பு நல்லா பண்ணி, அது பேர் என்னது? ஓஹோ, அது பொய்யின்றியா? தம்பி என் குழம்பு சாப்பிடுறியா? டிஃபன் முடிச்சிட்டு போறோம். நீ எடுத்துட்டு வாக்கா, நான் சாப்பிடுறேன். இதோ எடுத்துட்டு வரேன். மூஞ்சில கறிய பூச போறேன். அல்ல குழம்பு தொய்ய ஊத்தி எடுத்துட்டு வாக்கா. ஏ தம்பி வேணாம், சொல்றது கேளு. ஒழுங்கா வந்த வழியே போயிடுங்க. அண்ணா நீ கவலைப்படாத, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுறோம். நானா அந்த அக்காவை போய் சொல்லி திட்டியா? அதெல்லாம் முடியாது, நாங்க இருக்கிற வரைக்கும். ஏய் போய் சொல்றா, வேணாடா, சொல்றது கேளுடா. நீதி நேர்மை நியாயம் அதான் எங்களுக்கு தெரிஞ்சுது. நீ அத்தை தெரிஞ்சிச்சோ. தம்பி நீ பார்த்து நல்லவனாகிற, நீ ஏன் சாப்பிடாதடா? நோ நீ கவலைப்படாத, உன் மேல பழி நான் தோடிக்கிறேண்ணா. இவன் தொடக்கத்துல நான் போறான்னு தெரியல. எத்தனாமா உன் ஃபேன்ஸ் காத்துக்கிறாங்க. அதெல்லாம் எத்தனை தெரியும், கம்முன்னு இருக்கு, கத்தின்னு இருக்காத. தம்பி சாப்பிட்டு பாருப்பா. ஆஹா, பார்க்கும் போதே கலர்ஃபுல்லா இருக்குதே. வாங்கடா. நீ ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுப்பா. நான் சொல்றேக்கா, நீ கவலைப்படாத. என்னடா டேஸ்ட் அதிகமாகுதா? நோ நீ தான் அக்கா மேல பழி போறேன்னு நினைக்கிறேன். ஆமா தம்பி, நீயும் ஒரே சாப்பிட்டு பாருப்பா. ஓ இதோ சாப்பிடுறேங்க்கா. கம்முனு நீ தான் சாப்பிடுவியா? உங்க செத்து போனாயா வாய் வையா தெரியுமே. கண்ணு மூக்கு எல்லாம் வாய் தெரிஞ்சுடா. என்ன தம்பி எப்படி இது டேஸ்டா? டேஸ்டா? கருமோ இதெல்லாம் டேஸ்டா? என்னப்பா ஒரே வாய் எடுத்தீங்கன்னா சாப்பிடுப்பா, பத்தெல்லாம் கூட எத்தனை வரேன். இதியா நான் ஒரே முட்டை அனுப்பிச்சலான்னு பாக்குறியா? என்னாச்சு? யோ நான் உள்ள போன கேப்ல என்ன பேசி விட்டியா? பேசி வர்றாங்க. யாரு இவா? அவங்களே கேளு. தம்பி நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அவர் 100 ரூபாய் கொடுத்தா நான் 200 ரூபாய் தரேன். நீ 200 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு இந்த இட்லி வேணாமா. அதான் நீயே புடி. ஓ நீ 5000 ரூபாய் கொடுத்துக்கிறியா? அப்ப நான் 5100 ரூபாய் தரேன். கருமோ நாடா இதுங்க பேரும் பேசுதுங்க. என்ன காசு கொடுத்து கரெக்ட் பண்றியா? டேய் நான் எதுவும் குடுக்கலடி. 5100 ரூபாய் தரணுங்கிறாங்க, வாங்கி போட்டுக்கலாமா? டேய் 5100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கோமா ஸ்டேஜ்ல 10க்கு சொல்றியா? என்னப்பா கூட ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட போட்டு தரேன். நீ வாங்க மாட்ட போலிதா? டா நாய் கூட போட்டாத, கோலகோசுக்கு போயிட்டு போற. ஏன் இதுக்கு என்ன குறை? குறையில இது வாயில வச்சு நொறு தள்ளி போயிடுவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கொடுமையை தினம் தினம் அனுபவிக்கிறேன். எப்பா உனக்கு ரோட்டு முக்குல செலவு கண்டா சாமியா, இத போய் துண்ணுங்கிறா. புரிஞ்சுக்கோங்க என் நிலைமைய. அப்ப நீ 5200 ரூபாய்க்கு மேல காசு கொடுத்துக்கிற. இது காசுன்னு பேசுனீங்க. ஏய் லூசியா வா போற போயிடலாம். இன்னும் ஓடுறாங்க. யோ நீயே சாப்பிடு. ஏய் ஓடி இந்த வீட்டு பக்கம் 4 நாளைக்கு இட்லின்ற பேர்ல எதையோ குத்தி இது பண்றாளே. போங்க யாரும் சாப்பிடுறது, நானே சாப்பிடுறேன். நான் இப்படி நாறுது. வேணா நாய்க்கு போட்டுடலாமா? ஐயோ வேணா, கொலை கேஸ்ல நம்மள உள்ள பூச்சின்னு போயிடுவாங்க. பழம் தோண்டிதான் போதிக்கணும்.